ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 10 திருமொழி 9 பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக நாம் திருவரங்கம் திருத்தலத்தை அடைகிறோம். பிரணவாக்கார விமானத்துக்கு கீழே ஆதிசேஷன் மீது உபய காவிரி மத்தியிலே பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். திருமண தூண்களுக்கு இடையிலே பெரியாழ்வார் அனுகிரகத்தால் நாம் போய் நின்று விட்டோம். இப்போ 9வது பாசுரம். ஒரு முக்கியமான பிரார்த்தனை பெரியாழ்வார் பெருமாள் திருவடி வாரத்தில் வைக்கிறார். என்ன பிரார்த்தனைனா, எம்பெருமானே, பசுமாடு இருக்கே, பசுமாட்டுக்கு ஆபத்து காப்பாத்துன்னு கேட்க தெரியாதான். அதாவது மானு சத்தம் போடும், அதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு ஆபத்துன்னு வந்துருத்தோம்னா அது ஆபத்துன்னு அதுக்கு புரியாது, காப்பாத்துன்னு கேட்கவும் தெரியாது. பகவான் காப்பாத்துறானே, காப்பாத்தும் போதும் இவன் தான் காப்பாத்தினா அப்படின்னு உணர தெரியாதான். காப்பாத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நாய் கூட கொஞ்சம் வாலாட்டிட்டு போகும். பசுமாட்டுக்கு அதுவும் பண்ண தெரியாதான். அதுக்காக பசுமாட்டுக்கு விவரம் இல்லைன்னு புரிஞ்சுக்க கூடாது. இந்த கான்டெக்ஸ்டுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் பாருங்க. காப்பாத்துன்னு கேட்க தெரியாது, காப்பாத்துறேன்னு புரிஞ்சுக்க தெரியாது, காப்பாத்தின அப்புறம் நன்றி சொல்ல தெரியாது. அந்த பசுமாடுகளுக்காக கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சு மழையிலேருந்து காப்பாத்தினியே, காப்பாத்து காப்பாத்துன்னு கதறி கொண்டிருக்கும் இந்த விஷ்ணு சித்தனை காக்க மாட்டாயான்னு 9ஆம் பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார். பாசுரம். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மெய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று அறுதியாக ஆதியஞ்சோதி மறந்து அறியேன், நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்து அரவணை பள்ளியானே. குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மெய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்றறுதியாக ஆதியஞ்சோதி மறந்தறியேன், நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்தென்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும், அரங்கத்தரவணை பள்ளியானே. இப்ப பாசுரம் பாருங்கள். பெருமாளை அழைக்கிறார் பெரியாழ்வார். குன்று எடுத்து, குன்றுனா கோவர்தன மலை, எடுத்துன்னா தாங்கி பிடித்து, ஆனா பசு, நிறைனா கூட்டம், நிறைனா பசு கூட்டம், குன்று எடுத்து கோவர்தன மலைங்கிற குன்றை கொடையாக தூக்கி பிடித்து நிறை பசு கூட்டங்களை எல்லாம் காத்த இந்திரன் பொழிந்த கல்மழையிலிருந்து. உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான், திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆயர்கள் இந்திரனுக்காக விழா எடுத்தார்கள். கிருஷ்ணன் மாற்றி கோவர்தன மலைக்கு பண்ண சொன்னான். அந்த கோபத்துல இந்திரன் கல்மழை பொழிந்தான். அந்த மழையில பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் தவிச்சுது. அத்தனையும் கோவர்தன மலைய கொடையா பிடிச்சு குன்றெடுத்து ஆனிரை காத்த, அத்தனையும் காப்பாற்றிய ஆயா, ஆனா பசு, ஆயன் அப்படின்னா பசு மேய்ப்பவன். கோபாலன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. கோனா பசு, கோபாலன் பசு மேய்ப்பவன். தமிழ்ல ஆனா பசு, ஆயன்னா பசு மேய்ப்பவன். இப்படி அந்த பசுக்களை காப்பதற்காக கோவர்தன மலையே தாங்கி பிடித்தவனே. வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் ஒரு கேள்வி கேட்டார். கோப்பர்கள், கோபிகைகள், பசுக்கள் எல்லாத்தையும் சேர்த்துதானே காப்பாத்தினான். ஆயர்கள் ஆய்ச்சிகளை காப்பாத்தினான்னு பாட்டுல இல்ல. ஆனிரை காத்தன் மட்டும் இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப சுவையா வியாக்கியானம் பண்ணார். பெருமாள் முக்கியமா காப்பாத்தணும்னு நினைச்சது யாருன்னா பசுமாடுகளையாம். பசுக்களை அவ்வளவு பிடிக்குமா பகவானுக்கு. அதுக்காக ஆயர்கள் ஆய்ச்சிகளை காக்க மாட்டான்னு அர்த்தம் இல்ல. பசுக்களுக்கு ஆபத்தா, கிடுகிடுன்னு கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சிட்டானா. இதே ஆயர் ஆய்ச்சிகளுக்கு ஆபத்துன்னா கொஞ்சம் யோசிச்சு வேற மாதிரி கூட காப்பாத்தலாமான்னு சிந்திச்சிருப்பாராம். பசுவுக்கு ஆபத்துன்னதும் இவர் துடிச்சு போய் அப்படியே கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சார். இந்த பசுவோடு இருந்ததுனால ஆயர் ஆய்ச்சியரும் கூட வந்துட்டா. அதாவது இதை ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன பண்ணிடுவா, கமெண்ட்ல வந்து இதை பாரு வெங்கடேஷ் என்னமா உபன்யாசம் பண்றான், கோபிகைகளை கிருஷ்ணனுக்கு பிடிக்கல, கோப்பர்களை பிடிக்கல, பசுமாட்டை மட்டும். தயவு செஞ்சு அப்படியெல்லாம் அர்த்தமே இல்லை. இது ரொம்ப சுவையான வியாக்கியானம் மணவாள மாமுனிகள் பண்ணியிருக்கார். பசுமாடுகள்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு கண்ணனுக்கு, அதனால மலையே தாங்கி பிடிச்சுட்டான். கூடவே இவர்களும் அடைக்கலம் புகுந்தார்கள், எல்லோரையும் சேர்த்து காப்பாற்றினான்ங்கிற அளவுல புரிஞ்சுக்கணும். இப்ப பெரியாழ்வார் சொல்றார், அந்த மாடுகளையே காப்பாத்தினியோ இல்லையோ, அந்த மாடுகளுக்கு ஆபத்து வந்தப்போ காப்பாத்தினாலையோ, அடியேனையும் நீ காக்க வேண்டும். குன்று எடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோநிறை மெய்த்தவனே. கோனா பசு, நிறைனா கூட்டம், கோநிறைனா பசு கூட்டம், மெய்த்தவனே. எதுக்கு திடீர்னு பசுவை மேய்ச்சவன்னு சொல்றாருன்னா இதுக்கும் மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஆபத்து வரும்போதுதான் பசுவை காப்பாத்துவார்னு இல்ல,
ஆபத்து இல்லாத போதும் பசுவை காப்பாத்தினாராம். சாமான்யமா பசுமாடுகள் வந்தாலும் கையில ஒரு கோலை எடுத்துட்டு ட்ரியான் 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 சொல்லிட்டு புல்லாங்குழல் ஊதி அந்த பசுக்களை நன்றாக மேய விட்டுண்டு நன்றாக பாதுகாத்தவனே, கோனிரை மேய்த்தவனே. அதாவது தாற்பயம் என்னன்னா, நமக்கு ஆபத்து வரும்போதும் பெருமாள் தான் ரட்சகன். ஆபத்தே இல்லாம நன்னா இருக்கும்னாலும் அப்பவும் பெருமாள் தான் ரட்சகன். அதனால மழை பொழிந்த போதும் காப்பாற்றினாய். அது சாதாரணமா இருக்கும் போதும் மேய்த்து காப்பாற்றினாய். இப்படிப்பட்ட எம்மானே, எம்னா என்னுடைய, மான்னா தலைவன் அர்த்தம். எம்மானே என்னுடைய தலைவனே. அப்ப என்னுடைய தலைவனாக இருக்கிறாய் என்றால் என்னையும் காக்க வேண்டும் அல்லவா? இந்த பாட்டை அப்படியே சேர்த்து சேவிச்சு பாருங்க. ஆயன்னு பேர் வச்சுட்டு இருக்க, ஆவ காப்பாத்தணும். எம்மானா இருக்க, என்னையும் நீ காக்க வேண்டும். ஏன்னா அடி எனக்கு ஒன்ன விட்டா யாரையும் தெரியாதே. பாட்டின் அடுத்த அடி பாருங்கோ. அன்று முதல் இன்று அறுதியாக ஆதியஞ்சோதி மறந்தறியேன். உன் திருமேனிய நான் மறக்கவே இல்லப்பா. அன்று முதல், இதுக்கு வியாக்கியானம் பண்றார் மணவாள மாமுனிகள். அன்று முதல்னா என்னிலேருந்துன்னா, தாயின் கர்ப்பத்தில் இருந்த அந்த நாள் முதல், நீ என்ன திருப்பல்லாண்டு பாட வச்ச அந்த நாள் முதல், இப்போ கிட்டத்தட்ட பெரியாழ்வார் திருமொழியை பூர்த்தியாக போறது. அன்று முதல் இன்று அறுதியாக, அறுதியாகனா அதுவரை, இறுதின்னு சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான் அறுதி. இன்று அறுதியாக, இன்று வரை, இன்று அளவும் ஆதியஞ்சோதி, ஆதினா உலகத்துக்கெல்லாம் ஆதி காரணமாக, முதல் காரணமாக இருக்கக்கூடிய, அம்முன்னா அழகான, ஜோதினா ஒளி வீசக்கூடிய திருமேனின்னு அர்த்தம். ஆதி அம் சோதி 3 வார்த்தை அதுல இருக்கு. ஆதினா உலகத்துக்கு முதல் காரணம்னு அர்த்தம். ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆதி. அம்முன்னா அழகான, பெருமாள் திருமேனி அப்படியே மனசை கவர்றது அழகா இருக்கு. சோதி ஒளி வீசின்னு இருக்கு. ஆதி அம் சோதியான திருமேனி இருக்கே, மறந்து அறியேன், மறந்ததாக எனக்கு தெரியவில்லை. உன் திருமேனியை நான் மறந்ததே இல்லை. அந்த திருமேனியே தான்ப்பா நினைச்சுட்டு இருக்கேன். அப்போ மாட்டுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதை நீ காப்பாத்திட்ட. அன்று முதல் இன்று வரை உன் திருமேனியே சிந்திச்சுட்டு இருக்கேன். அடியேனை நீ காக்க வேண்டும். ஏன்னா நீ விட்டுட்டேன்னா அந்த யமகிங்கரர்கள் வந்துருவா. அவ எப்படி தெரியுமா? நன்றும் கொடிய நமந்தமர்கள். இது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நன்றும் ரொம்ப நல்ல, கொடிய ரொம்ப கொடுமையான, நமந்தமர்கள் யமகிங்கரர்கள். எப்படிப்பா இது? ஒண்ணு கொடியவனா இருக்கணும், இல்ல நல்லவனா இருக்கணும். அவரா அவர் ரொம்ப நல்ல கெட்டவர் அப்படின்னா அது எப்படி? ஆஹா, இந்த இடத்துல நன்று நல்லனா மிகவும்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜுரம் வந்தது, என்னப்பா ஜுரம்? நல்ல ஜுரம் பான்னா. நல்ல ஜுரம்னா குட் ஃபீவர்னு அர்த்தம் இல்லை, ஹெவி ஃபீவர்னு அர்த்தம். நல்ல மழை பெஞ்சதுன்னா பயங்கரமா மழை பெஞ்சதுன்னு அர்த்தம், நல்ல மழைன்னு அர்த்தம் இல்ல. அது போல நன்றும் கொடியனா மிக மிக கொடிய. ஆங்கிலத்துல வெரி மச்னு ஒரு வார்த்தை போடுறோம் பாருங்க, அதுதான் இந்த நன்றுங்கிறதுக்கு அர்த்தம். நன்றும் கொடிய, ரொம்ப ரொம்ப கொடியவர்களான நமன் தமர்கள் யமகிங்கரர்கள் இருக்காளே, நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது, நலிந்துன்னா போட்டு அடிப்பா, வலிந்துன்னா பலவந்தமா பிடிப்பா. என்னை பற்றும் போது, பற்றுதல்னா பிடித்தல்னு அர்த்தம். நலிந்து அடிச்சு, வலிந்து பலவந்தமா பிடிச்சு, என்னை பற்றும் போது என்னை பிடிச்சு கொண்டு போவார்கள். அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும். அதாவது இது எப்படின்னா, இன்று இங்கு நான் உன்னை காக்கிறேன். இன்று இந்த நேரத்துல பல்லாண்டு பாடுறேன். இங்கு இந்த ஸ்ரீரங்கத்துல உன்னை வாழ்த்தின்னு இருக்கேன். அன்று, அன்றைக்கு மரண காலம் வரும், அங்கு மரண படுக்கையில இருப்பேன். நீ என்னை காக்க வேண்டும். அப்ப நீ தாண்டா என்னை காக்கணும். உன்னை விட்டா எனக்கு கதி இல்ல. அரங்கத்தரவணை பள்ளியானே, எங்களை எல்லாம் காப்பதற்காகத்தானே திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறாய். அதனால அந்த நாள், அந்த நேரம், அந்த இடம் நீதான் வந்து அடியனை காக்க வேண்டும்ங்கிறது பாட்டினுடைய தாற்பயம். குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மெய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று அறுதியாக ஆதியஞ்சோதி மறந்து அறியேன். நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை பற்றும் போது, அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும். அரங்கத்து அரவணை பள்ளியானே. குன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மெய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்றறுதியாக ஆதியஞ்சோதி மறந்தறியேன். நன்றும் கொடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்தென்னை பற்றும் போது, அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும். அரங்கத்தரவணை பள்ளியானே. கோவர்தன மலையை கொடையாக பிடித்து பசுக்கூட்டங்களை காத்த பசுமைப்பவனே, பசுக்களை மேய்த்து 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 அவர்களை நல்ல நேரத்திலும் ரட்சிப்பவனே, எனக்கு தலைவனே, அன்று முதல் இன்று வரை உன்னுடைய அழகான உலகத்துக்கு காரணமான ஒளிமிக்க திருமேனிய நான் மறந்ததே இல்லப்பா.
மிக மிக கொடுமையான யமகிங்கரர்கள்லாம் என்னை அடிச்சு பலவந்தமா பிடிச்சு கொண்டு போவா. அந்த நேரத்துல அந்த இடத்துல நீதான் அடியனை காக்கணும் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாளேங்கிறது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ த லார்ட் that protected the cows by lifting the hill, ஓ த லார்ட் that reared the cows, ஓ my lord, right from those days till now I have never forgotten your handsome luminous divine form. Those very cruel servants of Yama will catch me and put me to all kinds of tortures at that time, at that place. You have to protect me, O the Lord, reclining on the serpent bed in Srirangam என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதற்கு அடுத்த பாசுரம் நிறைவு பாசுரம். பலன் சொல்லி திருமொழியை பூர்த்தி பண்ண போறார். நாளைய உபன்யாசம் பூர்த்தி ஆகும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னங்கிறத அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். கொன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மேய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று அருதியா ஆதியம் சோதி மருதறியேன், கொன்றெடுத்து ஆனிரை காத்த ஆயா, கோனிரை மேய்த்தவனே எம்மானே, அன்று முதல் இன்று அருதியா ஆதியம் சோதி மருதறியேன், நன்றும் கொடிய நமன் தமர்கள் நலிந்து வந்தென்னை பாற்றும் போது அன்றங்கு நீயானை காக்க வேண்டும், அரங்கத்தரவணை பள்ளியானே, அரங்கத்தரவணை பள்ளியானே.